ஹலோ விவோஸ், புளிச்ச மாவு கொஞ்சம் மிச்சமாகிடுச்சா? அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். அரை கப் அளவு ரவையை எடுத்து ஒரு குண்டால ஊற வச்சுக்குங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் மேலே இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு அதைய புளிச்ச மாவு கூட ஆட் பண்ணிக்கிங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவு கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கிங்க. காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. கூடவே உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு குறுமிளகாய் எடுத்து க்ரஷ் பண்ணி போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு தோசை தவாவை அடுப்பில் வச்சு நல்ல நைஸான தோசையாக வார்த்து எடுத்துக்குங்க. இது தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எது கூட வேணால் பரிமாறலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. பொதுவாக ரவா தோசையில் மைதா மாவு சேர்ப்பாங்க ஹோட்டல்லலாம். அதனால இப்படி கோதுமை மாவு ஆட் பண்ணி செஞ்சு